இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்களை முதல்ல காமிச்சும் போது இதில் பாதி பேர் வரமாட்டாங்களோன்னு நினச்சோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பாவெல்லாம் காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே காமிக்கல. தனி ஜனார்த்தனன் அப்போ ஒரு பெரிய வில்லனாலாம் இருந்தார். இதில் இந்த குழலி கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கொண்டாங்க, அதுக்கப்புறம் ஆலய நடுவில் காணாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திருப்பி கொண்டு வந்து ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி கொண்டாட்டாங்க. முதலையே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்க ஜாமான்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்களை விட பொருளுக்கு, அதுக்கு தான் பணத்துக்கும் பொருளுக்கும் நகைக்கும் தான் மதிப்பு ஜாஸ்திங்கிற மாதிரி வேலை தான் அவங்களை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நமக்கு இந்த சரவணனை பற்றி பெருசாக தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் போக போக சரவணன் ஒரு தியாகி, அநியாயத்துக்கு பாசமான ஒரு குடும்பத்து மேலே, அதே சமயத்தில் ரொம்ப வெகுளியும் கூட அப்படிங்கிறதும் தெரியுது. அதை தாண்டி அடி விட்டார், சரியான அடியாக விடுவாருங்கிறதும் தெரியுது. போய் அடி விட்டு வெளுத்து வாங்கிட்டு வந்தார் அன்னைக்கு போயிட்டு. ஸோ அந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இப்போ நமக்கு ஒரு குட்டியாக நமக்கே ஒரு குழப்பமாகற மாதிரி விஷயமா இருந்தது. என்னவா இருந்துச்சுன்னா, இந்த சரவணன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்க போகிறாங்கன்னு பார்த்தா தங்கமயில் நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் அழுதும் போதெல்லாம் கூட அவங்க அழுறது கூட ஓகே, ஆனால் அவங்க அம்மா நடந்துக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பணம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் எப்படியாச்சும் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இன்னொரு பிள்ளையும் இருக்குது. அப்படிங்கிறனால பொய்களுக்கு மேலே பொய்கள் சொல்லி, அதே சமயத்தில் இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம்ங்கிற மாதிரி அவங்கள யாரையும் குறை சொல்லிட்டா டக்குனு கோவம் வந்துடுது அவங்களுக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கதையில் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கதையில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக திடீர்னு ஜெயிலுக்கு இவங்களை போகிறது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா பாண்டியன் ஷோ சீசன் 1லேயுமே கதிரை ஒரு தடவை ஜெயிலில் தூக்கி வச்சிருப்பாங்க, ரெண்டு தடவை பக்கம் கண்ணனை ஒரு தடவை ஜெயிலில் தூக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இப்போ முன்னாடியே கதிர் இந்த ஓடி போயிட்டு பணத்தை காணோம், நகையை காணோம் அப்படிங்கும்போது அதுக்கே ஒரு கேஸ் கொடுத்துடலாம் நாங்கள். ஆனால் அப்போல்லாம் நடக்காமல் இப்போ கரெக்டாக 3 அண்ணன் தம்பியும் உள்ளார வச்சு கேஸை கடைசியில் நல்ல வேலை ஃபைல் பண்ண விடாமல் ராஜி சூப்பரான முடிவு எடுத்து வெளில கொண்டு வந்ததுக்கு பிறகு எப்படி மீனா மேலே இருக்க மதிப்பும் மரியாதையும் ஒரு மருமகளாக இந்த வீட்டில் அதிகரிச்சிச்சோ, அதே மாதிரி இப்போ ராஜி மேலேயும் மரியாதையும் பாசமும் எல்லாமே அதிகரிக்க போகுது எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்க நடந்துக்கிறது, அவங்க பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு என்ன தோணுது அப்படின்னா மெச்சூர்டாக இருக்காங்க. அன்றைக்கி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நம்ம வீட்டு ஆளுங்களை போய் அவங்க உள்ளே உட்கார வச்சாங்கல்ல, என்ன அடித்ததுக்கு தான், அதனால தான் நான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னாங்க. அப்போ நம்ம வீட்டு ஆளுங்க அவங்க யாரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ சரவணன், செந்தில், கதிர் இவங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே கதிருக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குறது. அதனால தான் இப்போ நான் ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி பைக் எடுத்து இந்த குமரவேல் பண்ண பிரச்சனைக்கு முதல்ல தண்ணியை ஊற்றி அடிச்சு விட்டு அவரை தள்ளி விட்டு சட்டக்கலர்லாம் பிடிச்சி இவரே கோலம் போடுறதுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாருங்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு பிறகு இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ப்ராப்பரான முதலிரவு காட்சிகள். அவங்களுக்கு இந்த மீனாவுக்கும் சுந்தரியும் வேற விலகி தான் படுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா சரவணனுக்கு முதல்ல கல்யாணம் முடியணும்ட்டு. ஸோ அவர் வந்ததுக்கு பிறகு நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் இந்த எல்லா ஒவ்வொரு கப்பலுக்கும் இடையில அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்